பாம்பு கடிச்சதும் கடிப்பட்ட இடத்துக்கு மேல டைட்டா கட்டு போடுறது காலங்காலமா நடக்கிற விஷயம். அப்படி செய்யக்கூடாது. டைட்டா கட்டினா விஷம் அந்த இடத்திலேயே நின்னு அந்த இடம் அழுகி போகிட வாய்ப்புண்டு. அதனால லேசா கட்டு போட்டா போதும். சிலர் கடிப்பட்ட இடத்தை கீறி ரத்தத்தை வெளியில எடுக்க பார்ப்பாங்க. அப்படி செய்யறதும் தப்பு. வாயால ரத்தத்தை உரியறதும் தப்பு. அது விஷத்தை இன்னொருத்தர் உடம்புல பாய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம கடிப்பட்ட இடத்துல பாக்டீரியாவை அதிகரிக்க செய்யும். ஐஸ் பேக்லாம் வைக்கக்கூடாது. பாம்பு கடிப்பட்டவரை பதட்டமடைய விடாம ஆறுதலா பேசி ரிலாக்ஸா வச்சிருக்கணும். இது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா இப்படி செய்யறது அவங்க ரத்த ஓட்டத்தை குறைக்க உதவும். இதனால விஷம் உடம்புல பாயும் நேரம் குறைக்க உதவும். கடிப்பட்டவரை தூக்கிட்டு ஓடக்கூடாது. அலுங்காம குலுங்காம பச்சை குழந்தை மாதிரி கொண்டு போகணும். கடிப்பட்ட இடத்திலிருந்து ரத்தம் வந்தால் அப்படியே வடிய விடணும். ரத்தத்தை கட்டுப்படுத்த முயற்சிக்க கூடாது. ஏன்னா விஷம் ஏறிய ரத்தம் தான் முதல் வெளியே வரும். கடிப்பட்ட இடத்தை நிறைய தண்ணியும் சோப்பும் கொண்டு கழுவணும். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும்போது படுக்க வச்சுதான் கொண்டு போகணும். பாம்பு முதலான விஷக்கடிக்கு அரசு மருத்துவமனைகளே நல்லது. தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறதாக இருந்தால் முதல்லயே போன்ல விவரம் சொல்லி பாம்பு கடிக்கு ட்ரீட்மெண்ட் தருவாங்களான்னு கேட்டுடுறது நல்லது. இது வீண் அலைச்சலை தடுக்கும். பாம்பு கடிப்பட்டவர்கிட்ட கடிச்ச பாம்பு எப்படி இருந்துச்சுன்னும் என்ன பாம்புன்னும் முதல்லயே கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. அப்பதான் டாக்டர் சீக்கிரமாவும் சரியாவும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வசதியா இருக்கும். நாகபாம்பு இல்ல கருநாகம் கடிச்சிருந்தா பல் தடத்துக்கு இடையில ஒரு அங்குலம் இடைவெளி இருக்கும். விரியன் கடிச்சிருந்தா ஒண்ணு இல்ல 2, 3 பல் தடம் இருக்கும். வரிசையா கடிச்சு வச்சிருந்தா விஷப்பாம்பா இருக்காது. அப்படியே விஷப்பாம்பு கடிச்சிருந்தாலும் தோலை மட்டுமே கடிச்சிருக்க வாய்ப்புண்டு. என்ன இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் பார்த்துடுறது நல்லது. ஹாஸ்பிட்டல் தூரமா இருந்தா வாழைச்சாறை குடிக்க கொடுக்கறதும் கொம்பு மஞ்சளை தீயில் காட்டி சூட்டோடு சூடாய் கடிவாயில வைக்கிறதும் விஷம் பரவும் வேகத்தை கொஞ்சம் குறைக்கும். கடிப்பட்டவருக்கு வேப்பில சாப்பிட கொடுத்து அவருக்கு கசப்பு சுவை தெரிஞ்சா விஷம் பரவலன்னு முடிவு பண்ணிக்கலாம். தும்பை பூவும் இலையும் சேர்த்து இடிச்சு சாறு எடுத்து குடிக்க கொடுக்கலாம். நல்ல பாம்பு கடிச்சா ரத்தம் சட்டுன்னு உறைஞ்சு கண்ணிமை சுருங்கும், பேச்சு குழறும். கட்டுவிரியன் கடிச்சா கடிப்பட்ட இடத்தோடு வயிறும் சேர்ந்து வலிக்கும். கண்ணாடி விரியன் கடிச்சா கடுமையான வலியும் வீக்கமும் மூச்சு திணறலும் வாந்தி சோர்வும் சிறுநீர் மலத்தோடு ரத்தம் வெளியேறும்.